ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। இப்போ 48 ஸ்லோகம் படிக்கிறேன். வெயிட்டா இருக்கு பார்த்தா. ஹரே கிருஷ்ணா. 48 என்ன மாதாஜி? 48 எழுதுறீங்களா ஈஸ்வரி மாதாஜி? ரைட், ஓகே. நான் ஸ்லோகம் படிச்சோம், தமிழில் படிங்க. சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. सकजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजे सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृतः। படிங்க மேடம், தமிழ் படிங்க. ஹரே கிருஷ்ணா. நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதை போல ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு தோஷத்தால் சூழப்பட்டுள்ளது. எனவே குந்தியின் மகனே, முழுவதும் தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் தோற்கக்கூடாது. தேங்க்யூ மேதாஜி. வீட்டில் போட்டுருங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வெயிட் ப்ரோ, அது பர்ஃபெக்ட் படிங்க. பர்ஃபெக்ட் தமிழில் படிங்க. பர்ஃபெக்ட். இல்லை, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பொருள் ஒரு பரவாயில்ல படிங்க. வீட்டில் போட்டுருங்க மாட்டேன். இங்கே ரூமில் படிக்கிறாரு. வாழ்வில் எல்லா செயல்களுமே ஜட இயற்கையின் குணங்களால் கலக்கம் அடைந்துள்ளன. ஒருவன் பிராமணனாக இருந்தாலும் மிருகங்களை பலியிட வேண்டிய யாகங்களை அவன் செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளுடன் போரெடுத்தான் வேண்டும். அவன் அதை தவிர்க்க முடியாது. அதுபோல ஒரு வியாபாரி எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் தனது வணிகத்தை தொடர்வதற்காக சில சமயங்களில் தனது லாபத்தை மறைக்க வேண்டியுள்ளது அல்லது கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. இவை இன்றியமையாதவை, இவற்றை தவிர்க்க முடியாது. அதுபோல சூத்திரன் மோசமான எஜமானனுக்கு தொண்டு செய்ய நேர்ந்தாலும் அதை செய்யத்தகாத செயலாக இருந்தாலும் அவன் தனது எஜமானின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய குறைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும்.
அக்கடமைகள் அவனது சுபாவத்திலிருந்து தோன்றியவை. இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து எவ்வளோ சுத்தமானது, ஆனால் அதில் கூட புகை வருது. கரெக்டா? நெருப்பில் கூட புகை வருது. அப்போ அது புகை வந்தால் புகையை நீக்கிட்டு நெருப்பு அதை சுத்தம் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லா தொழிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பௌதிக லோகத்தில் வந்து நிச்சயமாக அதில் குத்தம் இருக்கும். குத்தமே இல்லாத ஒரு தொழிலே கிடையாது. ஓகே, பிராமணர் பார்த்தீங்கன்னா சில சமயம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அனிமல் எல்லாம் மிருகத்தெல்லாம் வந்த விட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு அது மிருகம் வந்து என்ன ஆகும், அப்படி ஒரு புது உயிர் கிடைச்சோம். ஓகே, இதுதான் அந்த மாதிரி. அந்த காலத்து பிராமணர் எப்படி இருப்பாங்கன்னா, நெருப்பெல்லாம் வந்து அரணி வுட்டு அதுக்குள்ளேயே நெருப்பு இருக்கும், அப்படியே நெருப்பை உற வைப்பாங்க, தீக்குச்சிலாம் புத்த மாட்டாங்க. ஓகே, அப்புறம் அந்த மாதிரி மீன்ஸ் யாகம் யஜ்ஞம் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஆடோ இல்லை குதிரையோ மாடோ உள்ளே போடும்போது அவங்களுக்கு புது உயிர் கிடைச்சிடும், உடனே புது உயிர் வந்துடும். இந்த மாதிரி அதுலேயும் வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி அனிமலை கொள்றாங்க, அந்த தொழில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சத்திரியெல்லாம் என்ன பண்ணுவோம், சில சமயம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அவங்க இந்த பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுலேயும் அவங்களுக்கும் நிறைய தொழில் எல்லாம் தொந்தரவுலாம் இருக்கு. அதே மாதிரி வைசியரும் சில சமயம் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது பொய் சொல்ல வேண்டியிருக்கும், வக்கீலாக இருந்தாங்க, எல்லா தொழிலையும் பிரச்சனை இருக்கு. கரெக்டா? சூதரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சொன்னதை செஞ்சா போதுன்னா அந்த பாஸே சரியில்லைன்னு என்ன பண்றது? பாஸ் வந்து மோசமான இருக்காரு. இந்த மாதிரி கவு கில்லிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கவு கில்லிங் கம்பெனி ஓனர் எங்க இருக்காரு? அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பசுமாடு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ அந்த கம்பெனி யார் ஓன் பண்ணுறா? அமெரிக்காவில் தான் ஓன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த கம்பெனி என்ன கம்பெனி? கவு கில்லிங் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கை அப்படி தான், பௌதிக லோகத்தில் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எங்கேயுமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி பெர்ஃபெக்டாக இருக்கவே இருக்காது. எவ்வளோதான் பெர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணாலும் வாழ்க்கையில் அந்த பெர்ஃபெக்ஷனே இருக்காது ஆக்சுவலாக. அதான் கலியுகம். அதனால துக்காலயம் அசாசுதம். இதில் வந்து இந்த உலகத்தில் வந்து துக்கம் மட்டும்தான் மிஞ்சம். அதை வந்து ஒவ்வொரு தருணமும் நம்ம உணர்ற மாதிரி பண்ணிடுவார் கிருஷ்ணர். ஓகே, வெக்கேட் பண்ணியான்ற மாதிரி பண்ணிடுவார். எவ்வளோதான் நம்ம நல்லதாக ட்ரை பண்ணாலும் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த உலகம் வந்து துக்காலயம் அசாசுதம்ன்றது ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் உருவாயிடும் யாராக இருந்தாலும் சரி. அதனால எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழில் என்ன இருக்கான், அதில் ஒரு தோஷம் இருக்கு. இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, சத்திரா இருந்துட்டு நான் பிராமணன் ஆகணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. நான் சூதரனா இருக்கேன், என்னுடைய பொசிஷன் ரொம்ப கீழே இருக்கு, நான் ஒரு பிராமணர் ஆகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு உடல்ல வந்து கை, கால், கண்ணு, மூக்கு, வாய், முகம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஹெட் எல்லாம் இருக்கு இல்லையா? எது முக்கியம்? எது யாருக்கோ கால் போயிடலாமா? எல்லாமே வேணும் இல்லையா? தலை வந்து பிரதானம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் கால் முக்கியம் தானே. காலு தானே நடந்து போக முடியும் இல்லையா? எந்த இடத்துக்குலாம். அது சூதரர் வந்து காலுக்கு ஒப்பிடப்படுறாங்க, கைக்கு வந்து சத்திரியர்கள் ஒப்பிடப்படுறாங்க, வயிற்றுக்கு வந்து வைசியர்கள் ஒப்பிடப்படுறாங்க, தலைக்கு வந்து பிராமணர்கள் ஒப்பிடப்படுறாங்க. ஓகே, அதனால எல்லாமே முக்கியம். அதனால ஒருத்தர் சூதரராக இருக்க நம்ம பிராமணராக தான் நம்ம கிருஷ்ணன்ட்ட போக முடியும் அப்படி கிடையாது. சத்தியராக இருந்தால் பிராமணராக இருந்தால் கிருஷ்ணன் அப்படி கிடையாது. ஓகே, எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி கிருஷ்ணர்கிட்ட யார் வேணாலும் போகக்கூடிய தகுதி வந்து இருக்கு. ஓகே, கிருஷ்ணர்கிட்ட போகக்கூடிய தகுதி என்ன வேணும்? என்ன தகுதி இருக்கு கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு? என்ன வேணும் தகுதி? ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி, பக்தராகவும் நண்பராகவும் இருக்கணும். அவர் மேல பொறாம இருக்கக்கூடாது. ஓகே, பொறாம இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணன் போக முடியாது. அதே கிருஷ்ணனை பற்றி என்ஜாய் பண்ணுறேன், நானும் ஒரு 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன், நானும் ராசாலியில் பண்ணுறேன், இந்த மாதிரி உருப்பிட மாட்டோம் நம்ம. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணனுடைய நண்பனாகவும் கிருஷ்ணனுடைய பக்தனாகவும் இருக்கணும். ஓகே, அப்போதான் வந்து கிருஷ்ணன்ட்ட போக முடியும். வேற எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிருஷ்ணன்ட்ட போகணும்னா தீ கிட்ட போகணும்னா நம்ம தீயா இருந்தாலும் தீக்கிட்டு போக முடியும். கிருஷ்ணன் முழுவதும் தூய்மையானவர். அப்படிங்கிறப்ப தூய்மையான ஒருத்தர்கிட்ட கிட்ட போகும்போது நம்ம அசுத்தமா இருந்து தூய்மை கிட்ட போக முடியாது. ஓகே, நெருப்பிலேயே இருந்ததுன்னா அந்த இரும்பு என்ன ஆயிடும், நெருப்பாயிடும். அதே மாதிரி கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணனுடைய அந்த உணர்வு வந்துச்சுன்னா கிருஷ்ணன் போயிடும். அதுக்கு நம்ம இடத்தையோ தொழிலையோ மாற்ற தேவையில்லை. எந்த தொழில் பண்ணணுமோ அந்த தொழிலையும் பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் பேங்க்ல ஒர்க் பண்ணாரா, பிசினஸ் பண்ணாரா, எதுனாலும் ஓகே, எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும், நம்ம பக்தி பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. அதனால எந்த ஒரு தொழிலுமே வந்து தூய்மையான தொழிலா இருக்கா இந்த கலியுகத்துல.
அதனால ஒருத்தர் வந்து குடிகாரனா இருந்தாலும் சரி, குடிகாரன் அந்த தொழில் பண்ணாலும் சரி, அவருமே என்ன பண்ணலாம், பியூரிஃபிகேஷன் ஆகலாம், தூய்மையாகலாம். அதெல்லாம் இங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த தீ இருக்கு இல்லையா, தீயில கூட அந்த புகை வருது. புகை இருக்கு அதனால இம்பியூர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த புகையை நீக்கிட்டு அந்த தீயை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்காக இன்னொரு ஆக்குபேஷன், இன்னொரு தொழிலை வந்து நம்ம நேசிக்க கூடாது. இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை பிரபுபாதர். அப்ப பிரபுபாதோட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, இஸ்கான் இப்ப பெரிய பெரிய கோயிலா பார்க்கறவங்களா அப்படிலாம் கிடையாது. இஸ்கானா பணக்கார டெம்பிள்ங்க, நிறைய யூஎஸ்ல இருந்து மணி வருது போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க வெளியில் உள்ளவங்களாம். அப்படி கிடையாது. எல்லா இஸ்கானும் தனித்தனி இஸ்கான் தான். இஸ்கான் முதல்ல தொடங்கும் போது பிரபுபாதருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, காசே கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அமெரிக்கன்ஸ்லேருந்து வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வருவாங்க, ஹிப்பீஸா இருப்பாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கும் சேர்த்து பிரசாதம் மேக் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம். $100 $200 தான் மொத்தமே இருக்கும். அடுத்த மாசம் ரெண்டு கூட காசு இருக்காது கையில. நான் டெய்லி பிரசாதம் ஒரு 20 பேருக்கு பிரசாதம் குக் பண்ணி கொடுப்பார் பிரபுபாதர். அவரே குக் பண்ணி பாத்திரம் கழுவி எல்லாம் பண்ணுவார். ஓகே, இந்த மாதிரி டயத்துல ஒரு பக்தருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். பிரம்மானந்த பிரபு வேலை கிடைச்சோன்னா பிரபுபாதர் சொல்ல, வேலை கிடைச்சிருச்சு, இப்ப என்ன இதுக்கு வேலை பார்க்கணுமா, இல்லை நான் அப்படி இருந்துடலாமா, ஏன்னா என்னெல்லாம் வேலையெல்லாம் வந்து என்னது மாயை, இதுக்கு மாயைக்குள்ள போகணும், நம்ம அப்படி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவார். பிரபுபாதர் போய் கேட்பார், வேலை கிடைச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பார். பிரபுபாதோட ஃபேஸ் பிரைட் ஆகிடும், வேலை கிடைச்சிச்சு நீ வேலைக்கு போ அப்படின்னு. பிரபா என்ன அது, நான் வந்து கிருஷ்ண உணர்வு எப்பயும் இருக்க முடியாது, கவலைப்பட, அதெல்லாம் ஒண்ணுக்கு அவளுக்கு இது கிடையாது. அவர் பிரபா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. நீங்க வேலைக்கு போ, சம்பாதிச்சோடைய அப்ப வந்து பௌலிகத்துல வந்து நம்ம விழுந்துடுறோமே அப்படின்னு சொல்றாரு. நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. அது சன்னியாசி, அது ஒரு சன்னியாசி. ஓகே, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, சம்பாதிச்சு அப்படியே பிரபாதில கொடுத்துருவாங்க. பிரபாதரா பார்த்து ஏதாவது காசு கொடுத்தாங்க. அந்த பாகவதம் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு பிரம்மானந்த பிரபு. அப்ப பிரபாதர் சொல்றாரு, இப்பதான் கையில் காசு கொடுத்துருக்காரு, ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் 2 சம்பளம் வாங்கி கொடுக்குறாரு. பாகவதம் உடனே பிரபுபாதர் எனக்கு கொடுப்பாரு 3 செட்டு, 3 வால்யூம் இருக்குல்ல, அதை கொடுப்பாரு நினைச்சிட்டு இருக்காரு. பிரபுபாதர் சொல்றாரு, நீங்க அடுத்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்க, சேலரி வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஃப்ரீயா கிடையாதுன்ற. ஓகே, எனவே பிரபுபாதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு கோயில்ல கட்டினார். ஓகே, இந்த கோயில்லாம் இப்படி வந்திருக்குன்னா இப்ப காரணம் என்னன்னா, பிரபுபாதரும் அவருடைய சிஷ்யர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி பாம்பேல பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே இந்த ரன்னிங் வாட்டரு, எலக்ட்ரிசிட்டி, ஃபேனு, ஏசி எல்லாம் தேவைப்படுது இல்லையா. இந்த ஃபாரினர்ஸ்க்குலாம் அவ்வளோ ரொம்பலாம் ஆஸ்ட்ரிக்லாம் பழக முடியாது அவங்களால. அங்கேயே நீங்க வரும்போது நீங்க பில்டிங் எல்லாம் கிடையாது. சும்மா பாம்பேல பாத்தீங்கன்னா அப்படி வெறும் வயக்காடா மீன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல டென்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டாய்லெட் போடலாம், அந்த ப்ராப்பர் வசதி இருக்காது, தண்ணி எல்லாம் கிடையாது. அந்த ஓனருக்கும் உங்களுக்கு பிரச்சனை, ஓனர் தண்ணியை கட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அவங்க இங்க வந்து ஸ்டே பண்ணி பெரிய பெரிய பணக்கார பசங்க அவங்களாம். ஓகே, அதனால இது மாதிரி கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த இஸ்கான் கோயில்லாம் வந்திருக்கு. ஓகே, நான் கஷ்டப்படாம எதுவுமே கிடையாது. வாழ்க்கை முழுதும் பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கும், கஷ்டம் தான் இருக்கும். ஓகே, அதனால கிருஷ்ண உணர்வு கண்டோம்னா அது கஷ்டமே இல்லை, அப்படி கிடையாது. அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து கிருஷ்ண உணர்வுல ஒருத்தருக்கு வந்துடும். ஓகே, இங்க வந்தா கஷ்டமே இல்லை, நம்ம எப்பயுமே பஜன் பண்ணிட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அப்படி கிடையாது. ஓகே, இது ஜாலி தான் லைஃப். ஒரு பக்தர் எப்போ முழுவதும் பக்தர் ஆயிட்டோம் அப்ப ஜாலி லைஃப். ஓகே, அது வரையும் அவருக்கு என்ன தெரியும், துக்காலயம் அசாசனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். முழுவதுமா பக்தர் ஆயிட்டார்னா இந்த துக்காலயம் அசாசனம் கூட எப்படி இருக்குமா, இன்பமா தெரியுமா, அவருக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது. ஓகே, நம்ம அந்த நிலைமைக்கு வராதனால எப்படி இருக்கும், நமக்கு நிச்சயமா இது வந்து கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ஸ்லோகம் போலாம் நம்ம 49. அசக்தா புத்தி சர்வத்ரா ஜிதாத்மா விகதஸ்புரஹ நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. கலாதி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்க கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்த்தம் படி, ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் கொஞ்சம் படி. Real renunciation means that one should always think himself part and parcel of the Supreme Lord, and therefore think that he has no right to enjoy the results of his work.
Since he is the part and parcel of the Lord, the results of his word must be enjoyed by the Supreme Lord. This is actually Krishna consciousness. The person acting in Krishna consciousness is really a sannyasi, one in the renounced order of life. வெயிட் பண்ணுங்க. ஸோ பாருங்க இங்க என்ன சொல்றாங்க, யார் கிருஷ்ண உணர்வுல வந்து ஆக்ட் பண்றாங்களோ அவங்க தான் சன்னியாசின்றார். யார் இந்த போலியா வந்து இந்த சட்டையை மாத்திரம் மாற்றி ட்ரெஸ்ஸை மாத்திரம் மாற்றி அவங்க சன்னியாசி கிடையாது. ஓகே, யார் ஒருத்தர் இந்த மாதிரி பகவானுக்காக தன்னுடைய அந்த பலன்களை கொடுக்குறாரோ அவர் தான் சன்னியாசி. ஓகே, பலன்களை கொடுக்கறது வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பதி முண்டியில் போகிறது கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்ம வீடையே வந்து கிருஷ்ணர் மயமாக வச்சு வாழ்க்கை நடத்தி அது மூலமாக நம்ம என்னென்ன சம்பாதிக்கிறோமோ அது மூலமாக நம்ம பிரசாதம் இந்த மாதிரி கொடுத்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது, புக்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலே நிறையா அது என்னது அந்த நல்ல இதான் கிடைக்கும், கிரெடிட்ஸ் தான் கிடைக்கும், பக்தி சேவையில் ஆட் ஆகும். ஓகே, இதுதான் சன்னியாசம். சன்னியாசம்னா என்ன, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பகவானுக்கு டவுட்டைல் பண்ணிடும், பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திடும். சில பேருக்கு குக்கிங் பண்ண ஆசையாக இருக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவானுக்காக குக் பண்ணுறாங்க. ஓகே, எச்சில் படாமல் மந்திரங்கள் சொல்லி அதை ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தால் அது பிரசாதம். இது யாருனாலும் பண்ணலாம் இல்லையா, எல்லாரும் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு புத்திகள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க என்ன பண்ணலாம், பகவத்கீதை படித்து அடுத்தவங்க சொல்லி தரலாம். சில பேர் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கோஆர்டினேஷன் ஸ்கில்லையும் பகவானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கம்ப்யூட்டரில் ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க, அதையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கலாம். எதுவுமே இல்லை அப்படி இது கழிக்க முடியாது, கழிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அர்ஜுனாவுக்கு வந்து சண்டை போட தெரியும், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சண்டை போடுறதை கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணிக்கிறார். ஓகே, இந்த மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் கிருஷ்ணரை பார்க்கணும். நமக்கு வராது இன்னொருத்தரை பார்த்துட்டு அவருக்கு அந்த மாதிரி இருக்கும், நமக்கு இப்போ இந்த ஸ்கில் எப்படி வரும், நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, அது வரலன்னா பரவாயில்ல, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் பக்தன் கிடையாது. ஓகே, பக்தன்னா யாரு, பகவான் மேலே பக்தியோடு இருக்கணும், அவருக்கு நண்பனா இருக்கும். பக்தோசிமே சகா சேத்தி, கரெக்டா, அவருக்கு வந்து நண்பனா இருக்கும், அவருக்கு பக்தி பண்ணணும், இதுதான் பக்தன். ஓகே, அதனால சான்ஸ்கிரிட் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ன பண்ண பகவானை பார்க்கணும், இதுதான் கிருஷ்ண உணர்வு. யார் இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு இருக்காங்களோ அவங்கள சன்னியாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்படி நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்தா கர்வம் வந்துடும், ஏன்னா நம்ம சேட் பண்றோம், வெளியில் உள்ளவங்க சேட் பண்ணது கிடையாது, நமக்கு கொஞ்சம் ஒரு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு, அவனுக்கு முட்டாளாக இருக்கான், உண்மையே தெரியல, நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம பிரசாதம் சாப்பிட்றோம், அப்படி அந்த மாதிரி கர்வம் வந்துடக்கூடாது. கர்வம் வந்துன்னா என்ன ஆகிடும்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வீணாயிடும். ஓகே, கர்வம் வராமல் நம்ம எப்படி இருக்கோமோ அதுலேயே நம்ம மேலே உள்ளவங்களை பார்க்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி சேட் பண்ணாரு, 24 hours சேட் பண்ண முடியுது, நம்மளால சேட் பண்ண முடியலையே, எப்படா 16 மாலைகளை முடிச்சுட்டு மேலே வைக்கலாம்னு தோணுது, இன்னும் ஒரு கூட 2 ரவுண்ட் பண்ணால் அது முடிய மாட்டேங்குது. இப்படி நம்ம உள்ள புத்தகங்களில் பார்த்துக்கணும். நம்மகிட்ட என்னென்ன பெருமையாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கர்வப்பட்டோம்னா அதுதான் அதோட முடிஞ்சிச்சு நம்ம லைஃப், பக்தி லைஃபு முடிந்து விட்டாரு. ஓகே, இதை எடுத்துடலாம் ரொம்ப போதும், வெயிட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் ஆகுது. ஸோ அதனால இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக சன்னியாசம் வாங்குறது கிடையாது. ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு எப்படி இருக்கலாம், 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே சன்னியாசியாக இருக்கலாம். சன்னியாசம்னா அந்த உணர்வுல தான் இருக்கு. ஓகே, அந்த உணர்வுல வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து முக்கியமாக கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு, தன்னுடைய அந்த இதில் எல்லாத்தையும் கிருஷ்ணரை வந்து பார்க்குறாரு, எல்லா ஆக்டிவிட்டியும் கிருஷ்ணரை பார்க்குறாரு. இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தான் சன்னியாசி. ஓகே, அதனால என்ன ஆகும்னா நமக்கு எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆசைகள் எல்லாமே கிருஷ்ணன் நிறைவேற்றி வைப்பார். நம்ம நிறைய நினச்சிக்கணும், ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கே, நம்ம வந்து இப்போ நம்ம கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும். ஓகே, சில பேர் சின்ன பசங்களாக இருப்பாங்க, பெரியவங்களாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அவங்க இது பண்ணி தான் எல்லாருமே பக்தியில் தான் ஈடுபட சொல்கிறான். நம்மளோட ஆசைப்பட்டவர் யார், நம்ம தூரமாராஜ் தான் பயங்கரமாக ஆசைப்படுவார், ஒரு ராஜாவுக்கு ராஜாவாகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கே என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அருள் பாலிச்சு கூப்பிட்டார் இல்லையா, பக்தன் ஆகிட்டார் இல்லையா. அதனால் யார் வேணாலும் பக்தனாக மாற முடியும். ஓகே, இந்த ஆசை இருக்கே நமக்கு பக்தனாக சரி இருக்காது, நம்ம வயசானா மாறிக்கலாம் அப்படிங்கிற, வயசானா மாறவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அது 1-2 பேர் தான் அப்படி வயசான வந்துடுறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அந்த தேடுதல், அதெல்லாம் வர்றாங்க. இளம் வயதுலேயே ஆரம்பிக்கிறது தான் கிருஷ்ணனும், வயசான ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க சில விஷயம் ஆசைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கிருஷ்ணன் நிறைவேற்றி திருப்பி கொண்டுருவார்.
மெயினா என்னன்னா கிருஷ்ணனை பிடிச்சிக்கணும். ஓகே, நம்ம இந்த ஆசை இருக்கே நம்ம வந்து பக்தியில தவறிட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. ஓகே, சில பேர் என்னப்பா இந்த மாதிரி ஆசை இருக்கே நம்ம பக்தியில தவறிட்டோமோ, நம்ம மற்ற முத்தரெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம முத்தரம் இந்த ஆசை இருக்கேன் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்கும், ஒரே நோய் எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் டாக்டர் மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்கு நோய் இருக்க போய் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நோய் இருக்கு. ஓகே, அதனால எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை உண்டு. அதனால நம்ம இந்த மாதிரி தாழ்வா பார்த்துக்க வேணாம். பகவான்டே சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு பகவான், ஆனா ஒன்னையும் எனக்கு விட்டு போக மனசு இல்லை. இந்த ஆசையும் அதை நிறைவேற்றி அதை என்ன பகவான்கிட்ட வச்சுப்பார். அதுதான் பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. குரு மகாராஜ் என்ன ஆசை இருந்தது? ராஜாவுக்கு ராஜா ஆகணும், பிரம்மாவோட பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. இதை விட ஆசை நமக்கு அதிகமா இருக்குமா என்ன? அவருக்கே என்ன பண்றாரு கிருஷ்ணரு, அந்த ஆசையை நிறைவேற்றி அவர் வந்து என்ன பண்றாரு, அவரே கடைசியில கிருஷ்ணனை பார்த்தவன் என்ன பண்றாரு, எனக்கு இந்த வேணான்றார். இருந்தாலும் அவருக்கு அந்த கொடுக்குறார், ராஜா பதவியை கொடுக்குறாரு. அதனால நம்ம வந்து மேக்சிமம் கிருஷ்ண உணர்வுல இருந்துட்டோம்னா நமக்கு என்னென்ன வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் என்ன ஆயிடும், நிறைவேறி கடைசியில நம்ம பக்குவத்துக்கு வந்துடும். பக்குவத்துல இந்த உடனே இந்த பிறவியில உடனே 1 வருஷம் 2 வருஷம்லாம் அப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ண உணர்வு ஸ்டார்ட் பண்றோம்னா நமக்கு தெரியும் நம்ம உணர்வை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்குவத்துக்கு வர்றதுக்கு வந்து பல பிறவிகள் இருக்கலாம், இல்லை ஒரே பிறவியில கூட வந்துடலாம். நம்மளுடைய சாதனை, நம்மளுடைய நேர்மையான நடத்தை இதை பொறுத்தோம், அது அவங்க தான் சொல்ல முடியும். இப்ப சாப்பிட்டா யாருக்கு தெரியும் பசி அடங்கிருச்சுன்னு? யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதே மாதிரி யார் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணா அவங்களுக்கு தெரியும், நான் வந்து முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனால நம்ம வந்து கர்வப்பட்டுட்டு நம்ம இருந்தாலும் அதுவும் ஒத்து வராது. நம்ம வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றோம், நம்ம கிருஷ்ணனோட கடைபிடிச்சிட்டே இருந்தோம்னா முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஓகே, அதீத முன்னேற்றம் உடனே நமக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு சென்டிமெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, அடுத்தது போலாம், 50 போலாம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேயா நிஸ்தா ஞானஸ்ய யா பரா. ஸ்ரீனா மகாராஜ் நீங்க படிக்க முடியுமா? 50வது ஸ்லோகம். புக் நீங்க வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல. சரி, அப்ப நீங்க படிக்க மாட்டீங்க. கொஞ்சம் படிங்க. பரமபுருஷ பகவானாக தனது கடமைகளை செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் எவ்வாறு மிக உயர்ந்த பக்குவ நிலையை எளிமையாக அடைவது என்பதை அர்ஜுனனிடம் பகவான் விவரிக்கின்றார். தனது செயலின் பலன்களை பரமபுருஷனின் திருப்திக்காக துறப்பதால் ஒருவன் பிரம்மம் எனப்படும் உன்னத நிலையை எளிமையாக அடைகின்றான். இதுவே தன்னுணர்விற்கான வழிமுறையாகும். ஞானத்தின் உண்மையான பக்குவம் தூய்மையான கிருஷ்ண உணர்வை அடைவதில் தான் உள்ளது. இது பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படும். பின்னால் ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, 51 53 சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி நிலையை அடையலாம்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி அடையலாம், எப்படி என்ன அடையலாம்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, பிரம்மன் ஸ்டேஜ். பிரம்மன்னா இந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை குறிக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 51 53 படிக்கலாம். இப்ப ஸ்லோகம் படிக்கலாம். நீ படிக்கிற ஸ்லோகம் படிக்கிறியா? 51. புத்தயா விசுத்தயா யுக்தோ நித்யாத்மானம் நியம்ய ச शब्दादीन् विषयान् त्यक्त्वा रागद्वेषौ विदश्य च. श्वेता माता जी की पढ़ेंगे आप श्लोक. विविक्तसेवी लग्वासी यदवाकायमानसः ध्यानयोगपरो नित्यम् वैराग्यं समुपाश्रितः. नहीं पढ़ी, पढ़ी
அஹங்காரம் பலம் தர்பம் காமம் க்ரோதம் பரிக்ரஹம் விமுச்ச நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. ஈஸ்வரி மகாராஜ் படிங்க, அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. தனது புத்தியினால் தூய்மை அடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுணர்ச்சிக்கு பொருள்களை துறந்து விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனி இடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் ஜட பொருள்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன் உணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. பொருளோட படிக்க இல்ல இங்க ரூம்ல படிக்கிறாங்க, வீட்டுல படிக்குவாங்க. நீங்க அப்புறம் பொருள் எடுத்துட்டீங்களா? நீங்க படிங்க, பொருள் எடுக்க படிங்க. ஒருவன் புத்தியினால் தூய்மை அடையும் போது அவன் தன்னை சத்துவ குணத்தில் வைத்துக் கொள்கிறான். இவ்வாறு அவன் மனதை கட்டுப்படுத்துவனாக ஆகி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்துள்ளான். புலன கட்சி பொருள்களில் அவன் பற்றுதல் கொள்வதில்லை. மேலும் தனது செயலின் மீதான விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். அத்தகு பற்றற்ற மனிதன் இயற்கையாகவே தனிமையான இடத்தில் வாழ விரும்புவான். தேவைக்கு அதிகமாக உண்ணமாட்டான். மேலும் தனது உடல் மற்றும் மனதின் செயல்களை கட்டுப்படுத்துவான். உடலே நான் என்று அவன் ஏற்காமல் இருப்பதால் அவனிடம் அகங்காரம் கிடையாது. பற்பல ஜட பொருள்களை ஏற்று தனது உடலை பலமாகவும் குண்டாகவும் வைத்துக் கொள்வதில் கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனது வாழ்க்கை உடலை சார்ந்து இல்லாததால் அவனிடம் பொய்யான பெருமையும் இல்லை. இறைவனின் கருணையால் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் எதை கொண்டும் அவன் திருப்தியுடன் உள்ளான். நீங்க படிங்க பிரபு, நீங்க அடுத்த கண்டிஷன். புலனின்பம் கிட்டாத நேரங்களில் அவன் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை. புலனின்ப பொருட்களை அடைவதற்காக அவன் முயல்வதும் இல்லை. இவ்வாறாக அவன் அகங்காரத்திலிருந்து முழுமையாக விடுபடும் போது எல்லா ஜட விஷயங்களிலும் பற்றற்றவனாகின்றான். இதுவே பிரம்மனை உணரும் நிலையாகும். இது பிரம்மபூத நிலை என்று அறிய. பிரம்மபூத நிலை. பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நான் சோஷதி நான் காங்ஷதி. எந்த விதமான வருத்தமும் இருக்காது, எந்த விதமான ஏக்கமும் இருக்காது. எனக்கு அர்த்தம். ஓகே, எந்த விதமான வருத்தமும் எந்த விதமான ஏக்கம்னா எல்லாமே உடல் ரீதியா, மனது ரீதியா, புத்தி ரீதியா, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டம் வர்றது. ரொம்ப ஈஸியாக வர முடியாது, ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். ஓகே, அதான் அதுக்கு வர்றது தான் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாம். இப்போ இதில் இருக்கோம், இந்த ஆக்சிஸ் போட்டிங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா இப்போ எல்லாம் மைனஸில் இருக்கும். மைனஸ்லேருந்து எதுக்கு வரணும்? ஜீரோவுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. இந்த ஜீரோ தான் பிரம்மபூதா ஸ்டேஜ். அதுக்கடுத்து தான் ப்ளஸ்ஸு. பிரம்மபூதா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பக்தி சேவை ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பண்ணுறதுலாம் அப்போ என்னது, இதெல்லாம் வந்து மைனஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். பக்தி சேவை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது பண்ண நமக்கு என்ன ஆகிடும், நம்ம பிரம்மபூதா ஸ்டேஜுக்கு வந்துடுவோம், அதை தாண்டி போயிடும். ஓகே, ஆனால் அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ் வந்தால் எப்படி இருப்பாங்கங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான வெறுப்பெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. தே கண்ட்ரோல் பாடி, மைண்டு, பவர் ஆஃப் ஸ்பீச்சு, இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. நம்மளே பார்த்துக்கலாம் இதில் இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து இது கர்வப்படம் தேவையான அவசியமே கிடையாது. நம்ம ஹரிகிருஷ்ணா சொல்லுறதுனால நம்ம சன்னியாசி ஆகிட்டோம் இல்லை பக்தன் ஆகிட்டோம் அப்படி சொல்லி கர்வமே வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அறிகுறிகள்லாம் என்ன இருக்கு, பகவத்கீதையில் கொடுத்துருக்காங்க. எப்படி சிதப்பிரஜ்ஞா இருப்பார், எப்படி பிரம்மபூதா ஸ்டேஜில் உள்ள இருப்பார், எப்படி பக்தியில் முன்னேறி இருப்பாங்க. லஸ்ட்டு, ஆங்கரு, இது எதுவுமே இருக்காது. காமம், கோபம் எதுவுமே இருக்காது. ஃபால்ஸ் ஈகோ, இது எல்லாத்துலேயும் விடுபட்டிருப்பேன். பார்த்து இப்படி வந்துடு, இங்கே உட்காந்துக்கோ. அதனால இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அதுதான் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கான் பாருங்க. பகவத்கீதை 2.70 ஆபூரியமான மஜல பிரதிஷ்டம் சமுத்திரம் மாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. இந்த மாதிரி ஆசைகள் நிறைய வந்தாலுமே அதனால அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் வந்து கலங்கப்பட மாட்டார், டிஸ்டர்ப் ஆக மாட்டார். எப்படி வந்து நிறைய நதிகள்லாம் வந்து கடல்ல கலந்தாலும் கடல் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா? அது பாட்டு கடல் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எந்த விதமான கலக்கமும் அடைய மாட்டார். ஓகே,
யார் ஒருத்தர்னா யார் பிரம்மபூத ஆச்சரியம் அடைந்தாங்களோ அது அடுத்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரம்மபூதா பிரசன்னாத்மா. ஆசிரியை படிக்கிறியா? சொல்லவும் படிக்கிறியா? பிரம்மபூதா பிரம்மபூதா பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்க்ஷதி க்ஷமா சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். கலாதி பாரதி நீங்க அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதும் இல்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். அத்தகைய நிலையில் அவன் எனது பக்தி தொண்டை அடைகிறான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கல இவரு? இப்ப கௌதம் ப்ரோ படிங்க. ஃபர்ஸ்ட் பேக். The impersonalist achieving the Brahma Bhuta stage, becoming one with the Absolute is the last word. But for the personalist or pure devotee, one has to go still further to become engaged in pure devotional service. This means that one who is engaged in pure devotional service to the Supreme Lord is already in a stage of liberation called Brahma Bhuta, oneness with the Absolute. Without being one with the Supreme, the Absolute, one cannot render service unto Him. In the Absolute conception, there is no difference between the served and the servitor. Yet the distinction is there in a higher spiritual sense. Thank you, bro. ஸோ அதனால நம்ம பிரம்மபூதா ஸ்டேஜ் அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பக்தி சேவையில யார் ஈடுபடுறாங்களோ, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. இதுல வந்து 3 நேம் இருக்கு, ஹரே கிருஷ்ணா ராமா. இந்த மந்திரங்களை யார் சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியா இந்த பிரம்மபூதா ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஓகே, இந்த பிரம்மபூதா ஸ்டேஜ்ல வந்தவங்க எப்படி இருப்பாங்க, எப்பயுமே ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, யார் வந்து இந்த ஹரிகேஷ மந்திரத்தை இனிஷியலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஓகே, ஃபேஸ்லாம் பிரைட் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம சைக்கிள் ஓட்டுறது தான். சைக்கிள் ஓட்டும் போது என்ன ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டி அதெல்லாம் விழாமல் இருக்கணுமேனு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. அப்போ நல்லா உணர்வு இருக்கும். அதே மாதிரி இந்த முதல்ல சேன் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம அந்த மந்திரத்தெல்லாம் கரெக்டாக சொல்கிறோமான்னு சொல்லி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். போக போக என்ன பழக்கமாயிடுது. அதனால் அந்த மந்திரம் கேட்கறது கூட கிடையாது. வாய் சொல்லும், அது வாட்டி கை சுற்றிட்டே இருக்கும் அந்த பீட்ஸை. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நம்ம கேட்டுட்டோம்னா நிச்சயமா அந்த கிருஷ்ணா அப்படின்ற நாமத்துக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து 1000 விஷ்ணுவுடைய நாமங்கள் இருக்கு. ஓகே, இந்த 1000 விஷ்ணு நாமங்களை சொல்றதுக்கு எத்தனை ராமநாமம் சொல்லலாம்? ஒரு நாமநாமம் சொல்லலாம் இல்லையா? ஒரு நாமநாமம் சொன்னா 1000 நாமம் சொல்றது கரெக்டா? ஆனா ஒரு கிருஷ்ணநாமம் சொன்னா 3 ராமநாமம் சொன்னதுக்கு ஈக்குவல் தான். அப்ப ஒரு கிருஷ்ணநாமத்துக்கு எத்தனை 3000 விஷ்ணுநாமத்தை சொன்னதுக்கு சமம். அவ்வளவு பவர் இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம். இது வந்து கலிசந்தர் உபநிஷத்தை வந்து இந்த மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மந்திரம் வந்து ஜென்ரலா மந்திரம் பாத்தீங்கன்னா காதுக்குள்ள தான் சொல்லுவோம். ஓகே, இது மகா மந்திரம்னால என்ன பண்றாங்க, ஓப்பனா சைத்தன்ய மந்திரம் கொண்டு வர்றாரு, கோலோக பிருந்தாவன்லேருந்து கொண்டு வர்றாரு. இது யாருனாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த விதமான காசோ ஏதோ செலவழிக்க தேவையில்லை. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்களோ திட்டும் போது கூட அந்த ஹரே கிருஷ்ணா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல கூட பெனிஃபிட்ஸும். அதனால இது வந்து மிக சக்தி வாய்ந்த. இப்போ கூட லேட்டஸ்டா பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்ததுல அப்போ எல்லாம் கூட்டம் பண்ணிட்டு எல்லாம் அந்த ஹிந்துஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. டாக்கால இந்த ஒரு டெம்பிள் எரிச்சிட்டாங்க, நிறைய ஹிந்துஸ்லாம் அட்டாக் பண்ணாங்க. டாக்கால எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. பெரிய கூட்டம் இதே மாதிரி பண்றாங்க. அதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான் எல்லாமே ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல. ஓகே, எத்தனை தடவை நம்ம கிருஷ்ணா சொல்றோமோ அதுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸ். சில ஆச்சாரியங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு, துண்டே தாண்டவனி மெத்தனும் வித்தனத்தே துண்டாவளி லப்தையே துண்டாவளி லப்தையே எவ்வளவு வாய் வேணும் கேட்கிறாரு, மில்லியன்ஸ் ஆஃப் வாய். அவ்வளவு வாய் வேணுமா, சொல்ல முடியல. கிருஷ்ணான்ற அந்த வார்த்தையே சொல்ல முடியலன்ற அவ்வளவு ரசிக்கிறார் அவர். அதை கேட்கறது எத்தனை காது வேணுமா,
கோடிக்கணக்கான காது வேணும். இந்த மாதிரி அவர் ரசனையோடு இருக்க. நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களையும் அதே மாதிரி தான் இருக்கிறான். எல்லாருமே முகுந்தமாலம் பாடினார் இல்லையா, முகுந்தமால சூத்திரம் குலசேகர ஆழ்வார். நம்ம இதே மாதிரி தான் அவ்வளோ இந்த கிருஷ்ணநாமத்தில் அவ்வளோ லைட்ஸ் இருக்கலாம். நமக்கு ஏன் இந்த லைட் இப்போ இல்லைன்னா, நம்ம வந்து இந்த நவீன நாகரிகத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டு விட்டோம். ஓகே, நமக்கு இந்த உடல் தளத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் அந்த உடலுக்கு முக்கியமான எது மாத்திரம் பார்த்துக்கிட்டே போகிறோம். இதெல்லாம் போய் தான், இது வந்து உண்மையே கிடையாதுன்னு சொல்லி முழுவதும் நம்புகிறோம். அதனால இந்த ஆச்சாரியங்கள்லாம் அப்படி பார்ப்போது கூட நமக்கு அது வந்து உண்மையாக தோணவே இல்லை. இதே ஏதாவது சயின்டிஸ்ட் எங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கன்னா உடனே நம்ம நம்புறோம். ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து முக்கியமாயிடுச்சு நமக்கு. ஆமாமா சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அது வேதங்கள்ல சொல்றது இதெல்லாம் நம்ம நம்புறதே கிடையாது. நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பௌதிகமா மாறிட்டோம். இந்த ஆன்மீகமா மாறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லணும். எப்படி வந்து இந்த ஜாண்டிஸ் வியாதி வந்தவர் வந்து அந்த இனிப்பான அந்த சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டாருன்னா எப்படி இருக்குமா, கசப்பா இருக்குமா. ஆனா அதுதான் அவருடைய வியாதிக்கு குணமாகிறதுக்கு அதுதான் சொல்யூஷன். ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு நம்ம கேலியாவோ தெரியல, இல்லைன்னா அது எதுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த பௌதிகத்தை வந்து கரெக்டான மருந்து அதான் பௌதிக நோய்க்கு. என்ன பௌதிக நோய் நமக்கு இருக்கு, நம்ம தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சு வாழ்றோம் இல்லையா, அதான் நோய். அது வந்து வெளியே வர முடியாது. அது வந்து ஒரு ஷாக்கிள். ஓகே, சங்கிலியால் கட்டப்பட்ட மாதிரி. அதுல இருந்து வெளியே வரணும்னா அதோட ஒரு வலிமையான ஒரு மந்திரம் இருந்தால் தான் அதை வெளியே வர முடியும். ஓகே, அதுக்கு தான் என்ன பண்றோம் நம்ம, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இப்படி சொல்ல சொல்ல ஒருத்தருக்கு வந்து எல்லா விதமான அறிவும் வந்துடும். ஏன்னா வால்மீகி வந்து தன்னுடைய முதல் காலத்துல வந்து அவர் வந்து ஒரு வேடனா தான் இருப்பார். ஓகே, வேடன் தான். அவர் வந்து எல்லா விதமான கொலை தொழிலும் பண்ண வேண்டியிருக்கும், மிருகங்களை வதம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான் அவருடைய லைஃப். அதனால அவருக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணாலாம் அவருக்கு வந்து வாயிலே வராது. அவர் இந்த மாதிரி கொலை தொழில் பண்ணும்போது அவரை வந்து நாரத முனி பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருக்கு எனக்கு வேற தொழிலெலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேடன் தொழில் தான் தெரியும், இந்த மாதிரி தான் நான் தொழில் பண்றேன், என் குடும்பத்தை இப்படிதான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு நாரத முனியில, அதை விட்டுருங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க வந்து இந்த இடத்துல உட்காந்து நீங்க இது மிகப்பெரிய பாவம், உங்களை பாவம் பிடிச்சிருன்னு சொன்னோடனே சரி அப்ப என்ன பண்றதுன்னு கேட்பார். நீங்க வந்து இந்த நான் சொல்றதை சொல்லுங்க, ராமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். ஓகே, அவருக்கு இந்த ராமான்ற வார்த்தை கூட வாயில வராது. நிறைய பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பக்தியிலேருந்து தள்ளி கொண்டு போயிடும். அதை பார்த்தா நமக்கு கேலி பண்ணணும்னு தோணும், அதை பார்த்தா நமக்கு பிடிக்காது. பிரசாதமே இருந்தால் கூட நம்ம சாப்பிடணும்னு தோணாது, சாப்பிடவும் முடியாது அவங்களால. நிச்சயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க, ஒரு கோவத்தில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்க, அந்த பிரசாதம் சாப்பிட கூட முடியாது அவங்களால. ஓகே, கிருஷ்ணா ராமான்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த வேடன். அப்போ வந்து நாரதர் சொல்றாரு, சரி உனக்கு ராமா தான் வாயில வரல, நீ வந்து மரம்லாம் தெரியுமா, இங்கே மரம் எல்லா மரம் பேரும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நீ மரான்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவார். எப்படி எவ்வளவு நாள் சொல்லணும், நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000 வருடங்கள் உயிர் வாழ்வாங்க சத்தியுகத்துல. இப்ப 100 வருடங்கள் இல்லையா, ஃபர்ஸ்ட் யுகத்துல வந்து 1,00,000 வருடங்கள் உயிர் வாழ்வாங்க. 60,000 வருடங்கள் மரான்னு சொன்னா அது ராமான்னு மாறிடும். ஓகே, இப்படி அவர் சொல்லி 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 அவர் எங்க ஸ்கூல் போனாரு, ஸ்கூலுக்கெல்லாம் போல, பிஎஸ்சி எல்லாம் படிக்கல அவர். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய சான்ஸ்கிரிட் கிராமர் கத்துக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அவர் வந்து ராமாயணம் எழுதுறாரு. எவ்வளவு நாலேஜ் இருக்கும் பாருங்க. அதனால இந்த மந்திரங்கள் சொன்னாலே போதும், நமக்கு எல்லா விதமான அந்த அறிவையும் யார் கொடுத்துறாரு, கிருஷ்ணன் கொடுக்கிறார். அது எந்த ஸ்லோகத்துல சொல்லாரு கிருஷ்ணரு, தேசாம் சரத யுக்தானாம் பஜனாம் பிரதிபூர்வகம் தராமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்திதே. இந்த புத்தியோகத்தை வந்து புத்தி யார் கொடுக்குறாங்கன்னா கிருஷ்ணன் தான் கொடுக்குறாரு. இல்லைன்னா புத்தி கிடைக்காது. நமக்கு வேற புத்தி எல்லாம் கிடைக்கும், ஆனா கிருஷ்ணரா வழிபடக்கூடிய அந்த புத்தியை வந்து எப்படி கொடுக்குறாரு கிருஷ்ணரு, இதயத்துல தான் கொடுக்குறாரு. அந்த ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். பிரம்மா வந்து ஃபுல்லா தவம் பண்றாரு, அவருக்கு எங்க அறிவு கொடுக்குறாரு, தேனே பிரம்ம ஹிருதயா ஆதிகவிய முகியந்திய சூரையா, இதயத்துல தான் கொடுக்குறாரு. அதனால யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பிரம்ம முத்தா ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதுல வந்து ஹரே கிருஷ்ணா ராமா அப்படின்னா 3 நாமங்கள் இருக்கு. இல்ல ஹரேங்கிறது ராதாராணியை குறிக்கிறது, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை குறிக்கிறது, ராமா யாரை குறிக்கிறது, பலராமர் சீதாராமா யாரும் வச்சுக்கலாம். நம்ம அதை சண்டை போட வேணாம்.
இந்த ராமர் தான் குடிக்குது, அந்த ராமர் தான் குடிக்குது. ஓகே, நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆக்சுவலா இதை சொல்ல சொல்ல ஒருத்தருக்கு என்ன ஆயிடுது, பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நல்லது கிடைக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட என்னென்ன பிறவிகள்ல மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சரியாகும். நீங்க ஜாதகம்லாம் பார்க்க வேணாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், ஒன்று ஒன்றா சரியா ஆரம்பிச்சோம். சில சமயம் வேணும்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, சில கஷ்டங்கள் கொடுப்பாரு. இந்த கஷ்டங்கள்லாம் நல்லது நம்ம ஆக்சுவலாக. ஓகே, இந்த டெஸ்ட்னு சொல்றாங்கல்ல, எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி. ஓகே, இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும். ஓகே, அதனால ஒருத்தர் பிரம்மபுத்தா ஸ்டேஜ் எப்படி வர்றாருன்னா, பக்தி சேவை பண்ண பண்ண பிரம்மபுத்தா ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. பக்தி சேவைனா என்னது? பக்தி சேவைனா என்ன? பகவான் இருக்காரு, பக்தன் இருக்காரு, ரெண்டு பேருக்கு நடக்கிற அன்பு பரிமாற்றம் பக்தி சேவை. இது யாராலும் பண்ணலாம் பக்தி சேவைங்கிறது. ஓகே, அந்த பக்தி சேவையில 9 விதமா பண்ணலாம். என்னது? சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், நினைச்சு பார்க்கறது. சவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா பாடுறது, பகவானை பத்தி சொல்றது, பகவானை பத்தி கேட்கறது, ஸ்மரணம் நினைச்சு பார்க்கறது. ஓ, இந்த மாதிரி கிளாஸ்ல சொன்னாங்கல்ல, நம்மளோட ஹரிகிருஷ்ண சொல்லலாம், நினைச்சு பார்க்கறது. ஓகே, ஸ்மரணம். அப்புறம் பாத சேவனம். பாத சேவனம் என்னது? இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போறது, காலம் அமைக்க வருது மட்டும் கிடையாது. பகவானுக்கு தீர்த்த யாத்திரை போறதுலாம் பாத சேவனத்தை வந்துடும். பில்கிரிமேஜ் பிளேஸ், திருப்பதி எல்லாம் போறோம்ல, அதெல்லாம் பாத சேவனம் வந்துடும். அது திருப்பதி தான் நினைச்சு அவரை தான் நினைக்கணும். நம்ம எல்லாம் திட்டிட்டு சண்டை போட்டுட்டு போறோம், அது பிறகு ரொம்ப கம்மி. ஓகே, அப்புறம் பாத சேவனம், அர்ச்சனம், பூஜை பண்றது. ஓகே, பூஜை பண்றது. அப்புறம் வந்தனம், வந்தனம் பிரேயர் சொல்றது. ஓகே, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபாகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. குந்தி மகாராணி சொன்னது. வெரி இன்டெலிஜென்ட் லேடி. நம்ம லேடிஸ்லேயே ரொம்ப புத்திசாலி யாரு? குந்தி மகாராணி. அவங்க இந்த ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்காங்க, பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பாகவதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான புக்கு. பிரபுபாதர் எழுதியிருக்காரு. இந்த பிரபுபாதர் எழுதின புக்கு, பௌத்திக ஆன்சிட்டிஸ்ல இருந்த புக் அவர் எழுந்தது. ரொம்ப அருமையான பாகவதம். அது குந்தி மகாராணி பிரேயர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையான பிரேயர்ஸ். இதெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். இல்லை ஹரிகிருஷ்ண சம்பந்தத்தையே சொல்லலாம். இது பிரேயர் தான். இது என்னது? வந்தனம். அப்புறம் அர்ச்சனை சொல்லிட்டோம். அப்புறம் தாசியம், பகவானுக்கு சேவை பண்றது. ஓகே, அனுமார் பண்றாரு இல்லையா சேவை, அந்த மாதிரி தாசியம். அப்புறம் சக்கியம், பகவானுக்கு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறது. ஓகே, இது சக்கியம். ஆத்மநிலை அடுத்த லெவல். நம்ம எந்த லெவலில் இருக்கோம்? வைத்தி லெவலில் இருக்கும். நமக்கு அந்த சக்கியம்லாம் இப்போதைக்கு வராது. சக்கியம்னா பகவானை ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறது. நம்ம அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஓகே, நம்ம இந்த உடல் இல்லைங்கிறதே உணரல, ஆன்மாங்கிறதே நம்ம இன்னும் உணரல. அது ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. இந்த மாதிரி பகவானுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பக்தி சேவையில் ஈடுபட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் எந்த ஸ்டேஜுக்கு வந்துடும்? பிரம்ம புத்தா ஸ்டேஜுக்கு வந்துடுறோம்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா 54 வரையும் பார்த்துக்கோம் இல்லையா? நம்ம 55லேருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நான் ப்ரெசென்ட் பண்ணோம், அதுக்கு தான் சீக்கிரம் முடிச்சேன். ஓகே, எது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஆன்லைன் எதுவும் கேள்வி இருக்கா? ஈஸ்வரி மாதாஜி இல்லைங்க பிரபு. சரி, அப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? ஈஸ்வரி மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. என்ன புரிஞ்சது உங்களுக்கு சொல்லுங்க. நம்ம அதாவது நதிகள்ல கடல் கலந்தாலும் கூட நம்ம கடல் மாறப்போறது கிடையாது. அதுபோல தடையின்றி ஆசைகள் பாதிக்கப்பட்டவன் மட்டுமே அமைதி அடைய முடியும்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்கே யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா பாயிண்ட் சார்? யாருக்கு என்ன இப்போ புரிஞ்சுது? எல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ். சொல்லுங்க மாதாஜி. பக்தி சேவை. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் வேற என்ன பாயிண்ட் சார்? பிரபு கவனி பிரபு. அப்புறம் நம்ம இருக்கிறது மைனஸ்ல இருக்கும். பிளஸ் போறது நம்ம பிரம்மபூதா ஸ்டேஜ் 0 தான். பிரம்மபூதா ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து பிளஸ். ஓகே, நம்ம மைனஸ் தான் இருக்கும். நான் என்ன உடல் நினைச்சிருக்கோம். உடல்ல நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியுமா? கிடையாது, புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வந்தால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாயிண்ட் சார். சொல்லுங்க மாதாஜி. எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இருந்த இடத்துல இருந்து நம்ம பகவான் செஞ்சா பகவான் நம்ம ஆமா, இது பிரம்மா சொல்றார்.
ஓகே, ஸ்தானே ஸ்திதா ஸ்துதிகதாம் தனுவான் மனோபீர். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே பகவானுக்கு பக்தி சேவை பண்ண முடியும், யாருனாலும் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக பக்தி சேவை பண்ணுறதுக்காக தன்னை இடத்த மாத்துறதோ தொழிலை மாத்துறதோ தேவையில்லை. அதுதான் ஆரம்பிச்சோம் இந்த கிளாஸே. ஸோ அதனால பக்தி சேவைங்கிறது எதுல இருக்குன்னா நம்மளுடைய நினைவுல தான் இருக்கு. கோயில இருந்தே ஒருத்தர் என்ன பண்ணலாம், குப்பையை நினைச்சிட்டே இருக்கலாம். குப்பைக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தர் கோயில் நினைக்கணும். ஒருத்தர் வந்து விபச்சாரி விடுதிக்கு போயிட்டு இருந்தாரு, ஆனா அவருக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டே இருப்பார். அப்படிலாம் ஃப்ரெண்டு அப்படி இருக்காருன்னு சொல்லி இவருக்கு நினைப்பு. ஓகே, ஃப்ரெண்டுக்கு என்ன நினைப்பு? அந்த மாதிரி மாறி மாறி நினைக்கலாம். எதுல வந்து கிருஷ்ணன் இருக்குன்னா நினைப்புல தான் இருக்கு. ஸோ நினைப்பை வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து லைஃப் வந்து பர்ஃபெக்ட். ஓகே, அந்த நினைப்பை மாத்ததான் என்னது? கிருஷ்ண உணர்வு. அகில அகில உணர்வு. இப்ப இஸ்கான் என்ன சொல்ல தமிழ்ல? அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம். ஓகே, இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஓகே, அகில உலக அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம். ஓகே, இதுதான் வந்து கிருஷ்ண இஸ்கானுடைய தமிழாக்கம். ஸோ பிரபாத் எதுக்கு ஏற்படுத்தினார்னா நம்ம உணர்வை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் ஏற்படுத்திருக்கிறார். உணர்வு வந்து யாராலும் மாற்றலாம். இந்த உணர்வு ஏன் மாற்றி ஆகணும் அப்படின்னா, இந்த உணர்வை மாற்றலைன்னா என்ன ஆகுதுன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப ஏமாற்றத்துக்குள்ள போய் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்குலாம் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆன்மீகமா முன்னேறினா என்ன பண்ணலாம், அவரு இதெல்லாம் தவிர்த்தரலாம். ஆன்மீகத்திலே போனார்னா கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்தரலாம். யாராலும் நிச்சயமா சாமியாரெல்லாம் ஆக முடியாது. நம்மளுடைய உணர்வை மாற மாற என்ன பண்ண கிருஷ்ண கிட்ட போய்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு இடத்த மாற்றணுமோ இல்ல நம்ம தொழில மாற்றணுமோ தேவையே கிடையாது. அர்ஜுனா தொழில மாத்தினாரா என்ன? அர்ஜுனா கடைசி வரையும் சண்டை தான் போட்டார். ஈவன் அர்ஜுனா பார்த்தா சில பேருக்கு எரிச்சு கூட வரும். ஏன் கர்ணர் அப்படி கொண்டாரு, ஏன் அப்படி பண்ணாரு, பீஷ்மரையில் எப்படி பண்ணாரு, அப்படி இப்படிலாம் போவோம். கிருஷ்ணர் என்ன சொன்னா அதான் பண்ணாரு அர்ஜுனர். ஓகே, அவர் எதுவும் மாறியே பண்ணல. கிருஷ்ணன் நினைச்சே பண்ணாரு, அது பக்தி சேவை மாதிரி. எந்த விதமான பாவம் அர்ஜுனர் கிடையாது. ஓகே, அதனால யார் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணன் நினைச்சிட்டு பண்றாங்களோ அதுதான் பக்தி. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் இல்லையா? இப்போ மாதாஜி உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? கலாவதி மாதாஜி. பிரபு பகவத்கீதையில சொல்றாங்க, நதிகள் தான் வந்து கடல்ல கலந்தாலும் கடல் அப்படியே தான் இருக்கு. போல நம்ம கிட்ட இருக்க ஆசைகளாலும் பாதிக்கப்படாம இருந்தாம என்னைக்குமே நம்மளால அமைதியா இருக்க முடியும். ஸோ ஆசைகள் வந்துட்டே அது போனா அந்த ஆசைகள் என்ன பண்ணலாம், நிறைவேற்ற மாட்டாங்க கிருஷ்ண உணர்வுங்க. அந்த ஆசைகள் எல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திடுவாங்க. சார் கிருஷ்ண கான்சியஸ் இருந்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன கிருஷ்ண உணர்வு என்ன சாப்பிடணும்? இப்ப ஒன்லி சாத்விகமா பகவானுக்கு படைச்ச உணவு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கரெக்ட். ஓகே, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு நமக்கு நல்லது நடக்குது யோசிச்சு பாருங்க. எக்கனாமி வயசு நல்லதுதான். இல்ல வாரத்துக்கு ஒரு அவுட்டிங் போனோம், சினிமா போகணும், இதெல்லாமே கட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடும். இது கட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடும். ஓகே, ஆனா பகவானை மையமா வச்சே வாழ்க்கை நடத்துறது பக்தி. ஓகே, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் என்ன ஆயிடும், எல்லாம் நிறைவேறும். ஆனா கிருஷ்ணரை மையமா வச்சே அது நிறைவேறும், இல்ல நிறைவேறாது. ஓகே, ஒரு பையன் அழுதுட்டு இருக்கான், ஓன்னு அழுதான்னு வச்சுக்கோங்களேன், வாயை பொத்துனா என்ன ஆகும்? அழுக என்றுமா, கையெடுத்தா இன்னும் கொஞ்சம் அழுவான். அந்த மாதிரிதான் ஆசைகள். 40 நாளைக்கு நான் எதுவுமே தொட மாட்டேன், நான் ரொம்ப சுத்தபத்தமா இருப்பேன் அப்படின்னா 40 நாள் முடிஞ்சு எப்படி இருப்பாரு? அந்த கதை தான். ஓகே, வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆசையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆசைகள் என்ன, பகவானை நினைச்சு நினைச்சு அந்த ஆசைகளை நிறைவேற்றிட்டோம்னா அது என்ன ஆயிடும், அது ஆசையை மட்டுப்பட்டோம். அதனால ஒருத்தர் கிருஷ்ண பக்தி வந்தனால அவர் வந்து சன்னியாசியா போகணும்னு கிருஷ்ணர் சொல்லவே இல்லை பகவத்கீதையில. அவர் என்ன சொல்றாரு, தர்மத்துக்கு உட்பட்ட குடும்ப வாழ்க்கையும் அக்செப்ட் பண்றாரு. ஓகே, குழந்தைங்க பெற்றுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு முறைப்படி வாழ்க்கை நடத்தும் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அந்த மாதிரி பண்ணா அது நான் தான் சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, அதனால நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுங்கிறது நம்ம எல்லாம் பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ற மாதிரி உள்ள ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு அமைப்பு கிடையாது. கிருஷ்ண உணர்வு எதுல இருக்கு, நம்ம மைண்ட்ல இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே, நீங்க பிரசன்ட் யார் பிரசன்ட் பண்றோம்? ஸ்ரீராம் மாதேஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 2